என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த ஏகாதசியினுடைய மங்கள வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் கொஞ்சம் அவசரமாகத்தான் உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன். அம்மா நம்மை தேடி நம் பின்னால் வருகிறாள் என்று நினைத்து என்னை ஒரு காலமும் நீ அலட்சியம் செய்து விடாது. நான் எதற்காக வருகிறேன், யாருக்காக உன்னை தொடர்கிறேன், எந்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல நினைக்கிறேன், அப்படி அம்மா இந்த அளவிற்கு அடித்து பிறண்டு ஓடி வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறாள் என்றால் அப்படி என்ன நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்றும் துணை இருக்கும் இந்த தெய்வம் நிச்சயமாக இன்று இப்படி ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்பதற்காக சொல்ல வந்திருக்கிறேன். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உனக்கு வேண்டுமானால் என்னவென்று தெரியாமல் இருக்கலாம். உன் தாயானவளுக்கு அது தெரிந்த பிறகு நிச்சயமாக உன்னிடம் சொல்ல வேண்டும் அல்லவா? இன்று உனக்கு நடக்கக்கூடிய விஷயம், நேற்று உனக்கு நடந்த விஷயம், இது எல்லாமும் இனி எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய மனதிற்குள் எல்லா நாளிலும் நினைத்து பார்த்தால் அது ஒரு விதமான உணர்வை கொடுக்க வேண்டும். அதாவது நடந்த விஷயங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அது நமக்குள் ஒரு நல்ல நினைவுகளை கொடுக்கும்படியான விஷயமாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் அதை நீ மறக்க மாட்டாய். எப்பொழுதும் இதையெல்லாமும் எண்ணி நீ கலங்க மாட்டாய். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நீ உன்னிப்பாக கவனித்து பார்த்து எப்பொழுதும் நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எதிலும் இந்த வராகி உனக்கு ஒரு வெற்றியை பற்றி பேச நினைக்கிறாள் என்றால் இப்பொழுதே உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் எல்லாம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பயம் கொடுத்ததோ அந்த இடத்தில் எல்லாம் என் பிள்ளை இப்பொழுது வாழப்போகிறது. அந்த இடங்களில் எல்லாமும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் பிள்ளைக்கான நன்மைகளை கொடுக்கப் போகிறது. அது எப்படி என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக ஆட்டி படைத்த விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் ஏமாற்றங்கள் ஒருபுறம், தோல்விகள் ஒருபுறம், ஆனால் இவையெல்லாமும் கொடுக்காத ஒரு விஷயத்தை, ஒரு அவமானம் உனக்கு கொடுத்தது. அந்த அவமானம் உன்னை தேடி வந்ததற்கு முழுக்க காரணமாக இருந்தது பணம் என்ற ஒரு விஷயம். பணம் என்ற ஒன்று உனக்கு இந்த வாழ்க்கையில் இல்லாத நேரம் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ முழுக்க சரியாகவே கடந்து வர வேண்டும். எல்லா நிலைகளையும் என் பிள்ளை நீ முழுக்க தெளிவாகவே நீ உணர வேண்டும். எந்த நேரமும் எனக்காக ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்று நீ சொல்வது உண்மை என்றால் அதை முதலில் நீ புரிந்து கொள். அம்மாவை நம்புகிறேன், அம்மாவை வணங்குகிறேன் என்பது மட்டுமல்ல காரியம். அம்மாவின் வார்த்தைகளை எந்த அளவிற்கு நான் மதிப்பு கொடுத்து செய்கிறேன் என்பதுதான் இங்கு முக்கியம். தாயின் வார்த்தைகளுக்கு நீ கொடுக்கின்ற முக்கியத்துவம் உன்னை எப்பொழுதுமே ஆனந்தப்படுத்தும். இந்த தாயின் வார்த்தைகளுக்கு நீ கொடுக்கின்ற இந்த முக்கியத்துவம் மட்டும்தான் இவளை எப்பொழுதும் உன்னை தேடி வரவழைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையையும் நான் உனக்கென்று சரியாக மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரி எது, தவறு எது என்று எல்லாம் நினைத்து இனிமேலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்க வேண்டாம். எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்டதை நிச்சயமாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் எல்லா பொழுதுகுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி பொழுதுகள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். அதுபோலத்தான் இனிமேல் உனக்கு என்ன நடக்க காத்திருந்தாலும் சரி, அவை எல்லாமுமாக உனக்கு
நல்லதையே நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் உண்மையான விஷயங்களை மட்டும்தான் தந்திருக்கின்றது. பொய்யான எந்த ஒரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னிறுத்தியதில்லை. பொய்யான எந்த ஒரு வாழ்க்கையையும் நான் உன் முன்னால் கொண்டு வர நினைத்தது இல்லை. எது நடந்தாலும் அது என்னவாக இருந்தாலும் என் பிள்ளை அதை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலையிலும் என் பிள்ளைக்கு நல்லது இனிமேல் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்களில் இனிமேல் நீ என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக பெற்று கொண்டாலே அது போதும். நீ முழுமையான சிந்தனைகளோடு எதையும் உணர்ந்து கொண்டாலே அது போதும். நான் இருப்பது உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை நிறைவாக இனி தந்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. எப்பொழுது நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று எல்லாம் இனிமேல் என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்காமல், அம்மாவினுடைய அன்பு நமக்கு தந்த விஷயம் இனி எப்பொழுதும் நம்மை காத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக வழி நடத்தி கொடுக்க போகிறது. உன்னோடு நான் துணையிருந்து உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் உறுதியான விஷயங்களை எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி நினைத்ததை எல்லாமும் நினைத்த மாத்திரத்தில் உனக்கு நடத்தி கொடுக்க கூடியவள் அல்லவா? விரும்பிய விஷயங்களை எல்லாமும் உன் வாழ்க்கைக்கென்று நான் உருவாக்கி தரக்கூடியவள் அல்லவா? அப்படி இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிப்பாக என்னவென்று கவனித்து விடு. எதிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைக்க துணிந்து விடாதே. இனி எல்லா நேரங்களும் உனக்கு நீ தருகின்ற மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதுவையும் இனி என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. யாரையும் நினைத்து எதையும் யோசித்து என் குழந்தை இனிமேலும் நீ வருத்தம் கொள்ளாமல் உனக்கு நடக்கும் எல்லா சந்தோஷங்களையும் இனிமேல் நீ கண்கூடாக காண முடியும் என்பதனை நம்பு. நீ நினைத்தால் நடக்காது, முடியாது என்று இங்கு எந்த விஷயங்களும் இல்லை. நீ நினைத்தது போல இனி இந்த வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் அல்லவா? இதற்கு மேலும் என் பிள்ளை நீ எதையும் யோசித்து எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை நீ விட்டு விடாதே. நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் உனக்கு நடந்து விட்டதாக நினைத்து வருந்தாமல், இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. எதையும் தாண்டி நான் உன்னோடு பேச நினைக்கின்ற சில விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. யாரிடத்தில் நாம் எப்படி பழகுகிறோம், யாரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியானதொரு நிலையை உனக்கு நான் நடத்திவிட வந்திருக்கின்றேன். சரியானதொரு புரிதலை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்க வந்திருக்கின்றேன். உன்னை தேடி வருவதும் உனக்கு முழுமையான நம்பிக்கையை கொடுப்பதும் இனி முழுக்க முழுக்க என்னுடைய வேலையாகவே மாறிவிட்டது. என் தங்கமே, அப்படி என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்று உன் தாயானவள் உன்னிடம் சொல்ல வந்தாள் என்று தானே யோசிக்கிறாய்? அம்மா விடியும் பொழுதிலேயே சொல்ல வந்ததை நீ சொல்லிவிட்டு சென்று விட்டாயானால் நான் என் வேலைகளை பார்க்க சென்று விடுவேன். எனக்கு வேலைகள் நிறைய இருக்கிறது.
நீ பேசி பேசியே நேரத்தை கடத்தி கொண்டிருக்கிறாயே என்று நீ சொல்லலாம். என் குழந்தையே, தேவையில்லாத சிந்தனைகளை இத்தனை நேரம் தூக்கி சுமந்தாய். நான் என்னவென்று உன்னை கேட்டேனா? இப்பொழுது நல்ல விஷயத்தை உனக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன். ஆனால் இதை கேட்பதற்குரிய பொறுமை என் பிள்ளைக்கு இல்லை. நீ பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். நான் பேசுகின்ற இந்த நொடிகளிலாவது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை நீ தூக்கி எறிய வேண்டும். நல்லது நடக்கும் நம் வாழ்க்கையில் என்பதனை நீ நம்ப வேண்டும். உனக்காக நான் தரக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து இனியும் என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல், உனக்கென நான் தரக்கூடிய விஷயங்களை நீ நினைத்து சந்தோஷப்படு. உனக்கென நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எண்ணி என் பிள்ளை நீ ஆனந்தப்படு. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? இத்தனை காலம் என் பிள்ளை நீ இழந்ததும் தவித்ததும் இனி நிச்சயமாக உன்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லதொரு புரிதலுக்குள் கொண்டு வரத்தான் நடந்தது. பணம் என்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் யார் படைத்தார்கள் என்று நீ சொல்லி புலம்புகின்ற அளவிற்கு அது உன் வாழ்க்கையில் பல ரணங்களை கொடுத்து விட்டது. இதற்கு மேலும் இது இப்படியே கடந்து செல்லும் என்றால் இந்த வாழ்க்கையை முழுக்க முழுக்க நமக்கு முடிந்து போய்விடலாம். இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க நமக்கு சோதனைகளை கொடுத்து விடலாம் அல்லவா? அதனால் இதையெல்லாமும் உணர்ந்து தெரிந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ காலங்கள், எத்தனையோ தருணங்கள் என்று உனக்கு இன்னமும் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உனக்கு நடக்கத்தான் வேண்டும். எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். எதையுமே யோசித்து என் பிள்ளை இனிமேல் நீ கலங்கி நிற்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். நல்ல விஷயங்களை நடத்தித்தர வேண்டி நான் உன்னோடு நிற்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க நன்மைகளைத்தான் தரும். இனி முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியைத்தான் உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். சரியான சூழ்நிலைகளை எல்லாமும் இந்த தெய்வம் உன் வசமாக்கி விட்டது. நிறைவான நிலைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று கொடுத்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதாலும் உனக்கு பிறந்து விட்டது என்பதனை நான் சொல்கின்றேன். அதாவது நல்லபடியான ஒரு எதிர்காலம், நேர்மறையான விஷயங்கள் உனக்குள் வர தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமுமே உன்னை நிச்சயமாக இனிமேல் மகிழ்ச்சிப்படுத்தும் என்பது மட்டுமல்லாமல் உனக்குள் தோன்றுகின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் வேறுபடுத்தி உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. எதையும் எதிர்பார்த்து என் பிள்ளை இனிமேல் நீ சந்திக்கின்ற விஷயங்களை எல்லாமும் எண்ணி கலங்காதே. உனக்காக இந்த தாயானவள் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ உன் வாழ்க்கை என்னவென்பதனை நிச்சயமாக தேடி பெற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ கொஞ்சம் கூட பிறளாமல் பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் நமக்கில்லை என்று சொல்லி இனியும் நீ வருந்த முடியாது. ஏனென்றால் அம்மாதான் தினம் தினம் உன்னிடம் பேசுகிறேன் அல்லவா? என் வார்த்தைகளை நீ பொறுமையாக கேட்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. இத்தனை காலமும் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் இனி உன் வாழ்க்கை இந்த பணத்தினால் கொடுத்த அவமானத்தை உனக்கு எப்படி தீர்க்கப் போகிறது என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இது படுத்திய பாடு, இது கொடுத்த வேதனை இனிமேல் என் வாழ்க்கையில் எனக்கு எப்பொழுதுமே வேண்டாம் என்றுதானே என் பிள்ளை நீ சொன்னாய்.
நிச்சயமாக இந்த வேதனையும் சோதனையும் இனி உனக்கு இல்லாதபடி நான் உன்னை தொடர்ந்து வந்து நீ கேட்டது போல ஒவ்வொன்றையும் உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாது. நீ விரும்பியது போல எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாது. இந்த காலமும் இந்த நேரமும் நாம் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் என் பிள்ளை அனுபவிக்கின்ற விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்கிடாமல் நின்றாலே போதும். இனிமேல் எந்த இடத்திலும் யாரும் உன்னை சோதித்து விட முடியாது. எந்த இடத்திலும் யாரும் உன்னை வேதனைப்படுத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சரியமான தருணங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேலும் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்றால் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மாறப்போகிறது என்றுதானே அர்த்தம். நீ எதை பற்றி நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு நடக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம். இனிமேல் இது போன்ற விஷயங்களை என் பிள்ளை நீ விட்டுவிடாதே. பணம் என்ற ஒன்று இன்று இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் அவசியமான ஒன்றாக மாறிவிட்டது. அது இல்லை என்றால் மனிதனை மனிதன் மதிப்பதும் இல்லை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசுவதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடக்கக்கூடியது எல்லாம் என்னவோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்திவிடும். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்திவிடும் என்பதுதான் உண்மை. நீ எதையும் நினைத்து இனிமேல் இந்த இடத்தில் யோசித்து கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் நீ செல்கின்ற பாதை சரியானது, நீ நடத்துகின்ற விஷயங்கள் சரியானது. இது தவறு என்றால் நான் என்றோ உனக்கு பல அறிகுறிகளினால் இதை பற்றி காண்பித்து கொடுத்திருப்பேன். சரி என்பதனால்தான் உனக்கு இந்த விஷயங்களை பற்றி எந்த வகையிலும் தடங்கல்கள் நடக்கவில்லை. அதனால் இனிமேலும் இதை நீ விட்டுவிடாமல் உனக்காக நான் வந்து நிற்பதை புரிந்து கொண்டு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ கனிவோடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிடும். நடக்காதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. அதனால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ உன்னிப்பாக கவனித்து பார். இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக தோல்வியடைய செய்யாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை வருத்தப்பட வைக்காது. என் குழந்தையே, பணம் இருந்தால்தான் மதிப்பேன் என்று ஒருவன் இருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட உறவு உனக்கு தேவையில்லை. அதற்காக பணம் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. உனக்கு போதுமான பணம் உன்னிடம் இருக்கிறது என்றால் நாம் யாரிடமும் கைகட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? நீ உழைக்கும் பொழுதும் உன்னுடைய முயற்சிகள் சரியாக இருக்கும் பொழுதும் நீ எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் அல்லவா? இன்றில்லை என்றாலும் நாளை இந்த உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது. அதனால் இதையெல்லாமும் என் குழந்தை நீ விட்டு விடாமல் உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இந்த மனிதர்களிடம் பணம் என்ற ஒன்றை முன்னிறுத்தி நம்மை இவர்கள் காயப்படுத்துவார்களே, ஆனால் இனி இவர்களுக்காக நாம் ஒருபோதும் எதையும் செய்துவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனிமேலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள். கலங்கிடாது என் பிள்ளை எதையுமே நீ உணர வேண்டும். தயங்கிடாது நீ வாழ வேண்டும். உன் வெற்றி இனி எப்பொழுதும் உன் வசமாகுவதை நானே நினைத்தாலும் தடுக்க முடியாது. உன் உழைப்பையும் முயற்சியையும் என்னால் கூட நிச்சயமாக
பறிக்க முடியாது. அதற்கான பலனை கொடுக்காமல் நான் தள்ளி செல்லவும் முடியாது. இதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.